வணக்கம்மா. வணக்கம், நமஸ்காரம். நல்லா பள்ளிக்கூட இருக்கீங்களா? சகோதர புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ஆனாலும் வருத்தத்துல இருக்கேம்மா நானு. ஆமாம்மா, நானும் அதை பத்தி பேசுவோன்னு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்னன்னா, அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் வந்து வெடிச்சு செதறி கீழே விழுந்தது. நியூஸ்ல நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ரொம்பவும் வருத்தத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. மனசையே கலங்கடிக்க கூடிய ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். அந்த விமானத்துல சென்ற எல்லாருமே உயிரிழந்துட்டாங்க. ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் கிட்ட இருந்ததால அவர் குதிச்சு உயிர் தப்பியிருக்காரு. அவரும் ரொம்ப படுகாயத்துல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அதை தவிர்த்து ஒரு பொண்ணு, அந்த ஃபிளைட்ல போக வேண்டிய ஒரு பொண்ணு மட்டும் டிராபிக் ஜாம் ஆனதால அந்த ஃபிளைட்ல ஏற முடியாம அந்த பொண்ணு தப்பிச்சிருக்காங்க. மீதி அத்தனை உயிர்களும் அப்படியே வெடிச்சு செதறி இறந்திருக்காங்க. அவங்களுடைய உறவுகள் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்கலங்க வைக்கக்கூடிய தருணமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எதனாலமா இந்த விபத்துகள்லாம் இப்படி கோரமா ஏற்படுது? அம்மா, நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2025 பெரிய அழிவு ஏற்படும். அதே மாதிரி 2035 ரொம்ப பெரிய அழிவுகள் ஏற்படும். அந்த அழிவுகள் எப்படி இருக்குன்னா, இப்படி பார்ட்டா தனித்தனியா ஒரு எப்படி இரும்பு கூட்டங்கள் இருக்குன்னு, என்ன எறும்புடைய கூட்டங்கள் அது மொத்தமா இறந்து போகும் பாத்தீங்களா? அது மாதிரி இறைவனுடைய வேலையில மொத்தமா இது பண்றாங்க. ஆனாலும் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன். நான் அவங்கெல்லாம் உயிர் இழந்தது வந்து நானே அதுக்குள்ள போய் உயிர் இழந்தது மாதிரி தான் இருக்கேன் எனக்கு. ஏன் கேளுங்கம்மா, ஒரு நிமிஷம் நம்ம கைகளை சுட்டுக்கிட்டா என்ன வலிகள் தாங்கும்? அதுவும் அந்த ஃபேமிலினா 3 பிள்ளையோடைய அந்த புருஷன் பொண்டாட்டியோட கறி தான் கண்ணு முன்னாடி அப்படி ஒரு சூழ்நிலையில தான் பிள்ளை மேலதான் கவனங்கள் அதிகமா இருக்கும். அந்த பிள்ளைய காப்பாற்றணும் அப்படிங்கிறத இருக்கும். அப்ப அதுல என்னம்மா போராடி இருப்பாங்க, அவங்க ஆத்மா எப்படி போராடி இருப்பாங்க? இது இல்ல, அடிக்கடி இந்த பிளேட் விபத்து ஏற்படுது. இதே மாதிரி ராமேஸ்வரத்துல விபத்து ஏற்படுச்சு. சினிமா நடிகர் அவங்களும் விபத்துல தான் கறி இறந்து போனாங்க. அது மாதிரி எவ்வளவு பேரு கறி இறந்து போனாங்க பாத்தீங்களா? ஆனா இவங்க எல்லாருக்கும் ஆயுள் முடிஞ்சு போய் தான் இறந்து போனாங்கன்னா கண்டிப்பா ஆயுள் முடியல. அவங்களுக்கு ஆயுள் காலம் அதிகம் உண்டு. ஆனாலும் பாருங்க, எல்லாரும் எவ்வளவு கனவுகளோட போயிருப்பாங்க அந்த பிளேட்ல. தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு எவ்வளவு ஒரு சந்தோஷமா நம்ம போயிடணும், அங்க போய் வாழணும்னு நினைச்சிருப்பாங்க. எவ்வளவு கற்பனையில இருந்திருப்பாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் அவங்கள நினைச்சு, அவங்களுடைய ஆத்மாக்களுக்கு நினைச்சு இந்த வருஷம் அமாவாசைக்கு விடிய திதி கொடுக்குறேன் நானு. அத்தனை பேருக்கும் கொடுங்கம்மா, அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். சாந்தி அடையணும். இதுதான் மனித வாழ்க்கைம்மா. வாழ்ற வாழ்க்கை இதான். அதுல எத்தனையோ படிச்ச மேதைகள், எத்தனையோ நாட்டுக்காக, வீட்டுக்காக எத்தனை கோடி கொடுத்தாலும் அவங்க எல்லாம் வந்து அந்த கோடி எல்லாம் வந்து ஒரு தூசி துப்பிட்ட மாதிரி. அந்த கோடியை வாங்குறதுக்கு அந்த வாங்கி வாழக்கூடிய நபரே அங்க இல்லையே. ஆமா, அந்த குடும்பத்துல புள்ள இறந்துருச்சு, மருமக இறந்துருச்சு, பேரன் இறந்துட்டான், பேத்தியா எல்லாரும் இறந்துட்டாங்க. அந்த பணத்தை வாங்கி அந்த வயதானவங்க என்ன பண்ணுவாங்க? அது யாருக்கு போய் சேரும்? ஒரு பயனும் இல்லாம போச்சு. இந்த பணம் காசெல்லாம் வாழ்க்கை கிடையாதாம்மா. அதையும் தாண்டி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு இது இருக்கணும். ஆனா இந்த உலகத்துல பணம் தான் முக்கியம்னு எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உதவி இல்லாம இருக்காங்க, அகந்தையில இருக்காங்க. அவங்க பிளேட்ல ஏறி கொஞ்சம் தூரம் தான் பயணம் போயிருக்காங்க. அவங்க நினைச்சாங்களா அவங்க இறந்துருவாங்கன்ட்டு? நிச்சயமா இல்ல. அத்தனை பேரும் போட்டோ எடுத்த அந்த செல்ஃபிய வச்சுக்கிட்டு அந்த உறவுகள் கதரும் போது ரொம்பவே மனசு வலிக்குது. நானும் பார்த்தேன். அவங்களே அவங்களுக்கு தெரியல, நம்மளும் அடுத்த நிமிஷம் இறக்க போறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாமையே செல்ஃபி எடுத்திருக்காங்க. எடுத்து அவங்க நம்ம எல்லா இதுலயும் இருக்கத்தானே செய்யும். ஏன்னா இதுல பெரிய ஏர் இந்தியாங்கிறது ரொம்ப பேர் போனது. இப்படியெல்லாம் ஆகவே ஆகாது. அப்ப நம்மள எப்படியாவது ஒரு ரூபத்துல காப்பாத்திடுவாங்க, மக்கள்லாம் பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கேலி கிண்டலாவே அவங்க உயிரை அப்பவே போக போகுதுங்கிறது தெரியாமையே அவங்க நிறைய வீடியோ எல்லாம் எடுத்திருக்காங்க. அவங்களே அதுக்கு ஒரு விடிவு வெள்ளி மாதிரி. ஏன்னா அவங்க உயிரே அப்ப போயிருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒரு ஒரு மனுஷங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு திருந்தணும் கூடமா. யாருமே திருந்துறதுக்கான இது இல்லை. 2வது, அதுல ஒரு பையன் மாத்திரம் பொழைச்சிருக்காங்கன்னா அவங்க முன்னோர்கள் வந்து
தாங்கி இப்படி சொல்லுவாங்க. பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு, கண்ணாலேயே பார்த்தேன் நான் ஒரு ஆக்சிடென்ட்ல. சின்ன படமா போச்சு. அதுல இதயத்துக்குள்ள அப்படி அந்த வண்டியோட அந்த கம்பி உள்ள சொருவி போய் இருந்தாங்க. ஆனா அந்த இதுலயே அவங்க உள்ள ஒரு பொண்ணு, ஒரு பெரிய பொண்ணு. ஆனா அந்த பொண்ணை அப்படியே இவங்க தாங்கி பிடிச்சிட்டு அவங்க உயிர் இழந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா? இன்னும் சொல்லிட்டே போகலாம். ஆனா இதெல்லாம் இப்ப பாருங்க, இந்த நியூஸ் ஓடுமா, ஒரு மாசம் கூட ஓடாது. ஆனா அம்புட்டு பெரியுமே எல்லாருமே மறந்துருவாங்க. ஆனா இதுதான் உலகம். ஆனா அந்த இழந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கனாலே மறக்கக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. அவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம். எல்லாத்துக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆனா இது மீண்டும் இது இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்றேன், கேளுங்கம்மா தயவு செய்து. இதுல முக்கியமா என்னன்னா சோம்பேறித்தனம். சின்னதுல இருந்து பெரிய ஆளு வரையும் சோம்பேறிகள் தனம். ஏமா, அதை எத்தனை பேர் பாக்குறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க. முன்னாடி செக் பண்ணி தானே அனுப்புவாங்க. இது என்ன ரோட்ல ஓடுற காரா, பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அது டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு? ஆகாயத்துல அங்க போய் யாராவது பிரேக் பண்ணவோ இன்ஜினை சரி பண்ணவோ முடியிற காரியமா? எவ்வளவு உங்களை நம்பி உயிர்கள் வச்சுட்டு பணைய வச்சுட்டு உட்கார்றாங்க. இரங்கல் தெரிவிக்கலாம், பெரிய பெரிய இடங்கள்ல பணம் கொடுக்கலாம். ஆனா என்ன பிரயோஜனம்? முன்கூட்டியே எதையுமே செய்ய வேண்டியது இல்லையா? அதே மாதிரி இந்த பாருங்க, நான் மதுரை வாயில் போற ரோட்ல நான் சொல்லிட்டே வருவேன், இங்க கார் கொண்டு போகாத. இப்ப இங்க வேலை செய்யறவங்க பக்தர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லுவேன், கார் இங்கிட்டு கொண்டு போகாதே, இது கண்டிப்பா இது உடஞ்சி விழுகும், கண்டிப்பா இங்க உயிர் சேதம் ஏற்படும், இது சரியாவே செய்யல. எல்லாமே எடுத்துட்டு மேல சொருவுறாங்க. ஆனா அந்த சொருவக்கூடிய தாங்கக்கூடிய தன்மை அங்க கிடையாது. அந்த பாலம் மதுரை கிட்ட உடஞ்சி விழுந்து ஒரு ஆள் இறந்து போனா, ஒரு ஆள் இறந்தாங்களா, எத்தனை பேர் இறந்தாங்களா, எத்தனை வண்டிக்கு சேதமாச்சு, என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியாது. அப்ப இதெல்லாம் அசால்ட்டு தானே. ஆனா கவர்மெண்ட சார்ந்து இருக்கு, அரசியலை சார்ந்து இருக்கு, நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. சொன்னா இருந்த இடம் தெரியாம தொடச்சு விரட்டி விடுவாங்க, இல்ல ஒழிச்சு விட்டுருவாங்க, அவ்வளவுதான் தெரியும் அவங்களுக்கு. நம்ம அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆனா பொதுமக்களுக்காக வாழ்றேன்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்காக எங்க வாழ்றாங்க? பொதுமக்களை அழிக்கிறதுக்கு தான் வழிகளை தேர்வு பண்ணிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் பாவம். உண்மைதான் நிச்சயமா. ஆனா இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமே நடக்க கூடாது. இறந்தவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆத்ம சாந்தி கிடைக்கணும். நிச்சயமா நீங்க அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்காக ஆத்ம சாந்தி பூஜை பண்ணுங்கம்மா. கண்டிப்பா நான் இது பண்ணுவேம்மா, விடிய விடிய பூஜைகள்லாம் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் பண்ணுவேன். ஆனாலும் எப்படிப்பட்டவங்களையும் திருப்பி கொண்டு வர முடியாது. அதாவது வெள்ளம் வர முன்னே அணை போடுறதுதான் நல்ல விஷயம். வெள்ளம் வந்த பிறகு அணை போடுறதுல எந்த ஒரு புத்திசாலித்தனமே கிடையாது. கிடையாது. எனக்கு ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா. ஏதாவது சொல்லுவாங்க, என்ன சாமி கும்பிட்டு என்ன பண்ணி என்ன மேதைகள் இருந்து என்ன பண்ண, இதெல்லாம் முன்கூட்டி தடுக்க முடியுமா? அவனை இன்றி ஏதாவது ஒரு அசைக்க முடியுமா? இதுதான் ஒரு வேதனைக்குரிய விஷயமே. எனக்கு சாமி கும்பிடுறதுக்கோ இது பண்ணவே இறைவனையே கேள்வியா கேட்கிறேன் நான். ஏப்பா இப்படி என்னுடைய தவம்னு அடிச்சுக்கிறேன், இந்த தவத்தினால ஒருத்தவங்களை முன்கூட்டி சொல்லி காப்பாற்ற முடிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லி நானே வேதனைப்பட்டுக்கிறேம்மா. நிச்சயமா வேதனைக்குரிய விஷயம், ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். நீங்க ஆத்மசாந்தி பூஜை பண்றேன்னு சொல்லிருக்கீங்க, அதன் மூலமாவது ஆன்மாக்களுக்கு சாந்தி கிடைக்கட்டும்னு நானும் கேட்டுக்கிறேம்மா. நன்றி. ஆமா, அது மாத்திரம் இல்லம்மா, இதுல வரக்கூடிய எல்லாருக்குமே ஒரு ஆபத்து வரும்போது கண்டிப்பா முன்கூட்டி தெரியும். அதுல இருந்து ஏன் தன்னை காப்பாத்திக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான். மரணம் எல்லாருக்கும் வரக்கூடியதான், ஆனா இந்த மாதிரி மரணங்கள்லாம் வரக்கூடாது. ஒரு அப்பாவுக்கு புள்ள செய்யலாம், ஒரு தாய்க்கு மயம் செய்யலாம், ஒரு வயதான மூதியருக்கு பேரம்பிள்ளைய செய்யலாம். இந்த மாதிரி எல்லாம் கொடுமைகள் நடக்கவே கூடாது. இதோட நிப்பாட்டணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனாலும் இன்னும் அழிவுகள் இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை, அழிவு இருக்கு. அதே சமயத்துல இந்த 2000 இன்னும் ஒரு அழிவு, பெரிய அழிவு ஒண்ணு இருக்கு. அதை தடுக்கணுங்கிறது முயற்சியில நான் தவத்துல இருக்கேம்மா. நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கோங்கம்மா. இந்த மாதிரி பேரழிவுகள் இனிமே வராமல் இருக்க எல்லாருமா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையா செய்வோம். அதைத்தான் செய்யணும், ஆனா செய்ய மாட்டேங்கிறாங்களே, அதுதானே இங்க பெரிய விஷயமே.
செய்யணும், அதுதான் மெயினானது. செய்ய மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி டெய்லி வீட்டை விட்டு வெளியேறும்போது தனக்குன்னு ஒரு கவசத்தை போட்டு வெளியேறணும், அதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு கவசத்தை போட்டு வெளியேறினால அவங்கள மாத்திரம் காப்பாற்றலாம், அவங்கள சார்ந்த எல்லாரையுமே காப்பாற்றலாம். அது செய்யறதில்ல. சரி, அதான் சோம்பேறித்தனம் அதிகமாகி போச்சுமா. எதுவுமே எந்த வேலையுமே கிளியரா பாக்குறதில்ல, எந்த வேலையுமே ஒரு பயபக்தியா செய்யறது இல்ல. அது மாதிரி எங்க அப்பா ஒரு சின்ன மாட்டு வண்டி எடுத்துட்டு போனா கூட அந்த வண்டியை தொட்டு கும்பிட்டுட்டு வண்டியை எடுப்பாங்க. இப்ப எங்க அந்த பயபக்தியே இல்லையே. அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்கு. நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தங்கம்.